ஓகே. ஸோ இந்த கிளாஸில் செகண்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பேசிக்கான கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம ஈச் கேண்டில் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஒவ்வொரு கேண்ட்லையும் பயப்படாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதில் நாம் இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிற கேண்டில்ஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து நீங்கள் ஒரு வொலட்டைலான மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மார்க்கெட்லையும் அந்த கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்க போகிற கேண்டில்ஸ் தான் இன்னைக்கு ஹேமர் கேண்டில் அண்ட் இன்வெர்டட் ஹேமர்ன்றது இந்த சுத்தியல் மாதிரி வந்திருக்குது. ஸோ நான் பார்க்குறேன் சரிங்களா. ஹேமர் கேண்டில்ன்றது வந்து ஒரு சுத்தியல் மாதிரி வந்திருக்க கேண்டில், இந்த மாதிரி கேண்டில். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த கேண்டில் தான் ஹேமர் ஷூட் அண்ட் வந்து ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்றது வந்து இந்த கேண்டில், இல்லாட்டி இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஹேமர், இன்வெர்டட் ஹேமர் இல்லாட்டி ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம். இங்கிட்டு இருக்குது ஸ்பின்னிங் டாப்ஸ். ஸோ அது போத் ரெண்டு கேண்டில்ஸ்லேயும் வரும். எல்லா கேண்டில்ஸ்க்கும் அதாவது பயஸ்ல வருவாங்க, செலஸ்லையும் இந்த மாதிரி எல்லா கேண்டில்ஸும் வரும். அண்ட் வந்து இந்த சைடில் நம்ம செப்பரேட்டாக பிரித்து வச்சிருக்கோம்ல டோஜி, இந்த செப்பரேட் டைப் ஆஃப் டோஜி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. பட் எல்லா இதையும் பார்க்குறப்போ ரொம்ப நீங்கள் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன் நம்ம பேசிக்கான பேட்டர்ன்ஸை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த பேட்டர்ன்ஸுக்கு நம்ம ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்னு சொன்னால், ஒவ்வொரு ட்ரேடையும் நம்ம வின்னிங் ரேட், அதிகப்படியான வின்னிங் ரேட்டு கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸ் நமக்கு நிறையவே உதவி செய்யுது. ஓகேங்களா. நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கனால தான் நம்ம இந்த கேண்டில்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய கேண்டில்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அப்கமிங் ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஹேமர் கேண்டில் அண்ட் வந்து இன்வெர்டட் ஹேமர், ஸ்பின்னிங் டாப், டோஜி, லாங் லெஜ் டோஜி, டிராகன் ஃப்ளை டோஜி, கிராவஸ்டோன் டோஜி, இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ நல்லா இதை நம்ம எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளால இதை வந்து நம்மளோட ஏர்னிங்ஸை இன்னும் கொஞ்சம் நம்மளால கேதர் பண்ணிக்க முடியும், உங்கள்கிட்ட லேர்னிங் ஸ்கில்லை வளர்த்துக்க முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஐக் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறது, ஐக் ஆப்ஷனில் இதை எப்படி அப்ளை பண்ணுறது, அது எந்த பொசிஷனை பொறுத்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து சில நேரம் நம்ம சாதாரண ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்கை நம்ம சார்ட்ல பார்க்குறப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம சில வேளை நம்ம பேனிக் ஆகிரும், என்னடா இந்த மாதிரி கேண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் வர்றப்போ நம்ம வந்து அப்செட் ஆகாம அடுத்த டிசிஷன் என்ன மாதிரி எடுக்க போறோம் அப்படின்றத நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேண்டில் என்ன வருது, எப்படி நம்ம இதுக்கு முன்னுக்குள்ள கிளாஸ்ல படிச்சோமோ அதே மாதிரி இந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறப்போ அடுத்து நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஓகே. இந்த கேண்டில்ஸை நம்ம எப்படி சார்ட்ல அப்ளை பண்றது, இந்த மாதிரி கேண்டில்ஸ் நம்ம கிரியேட் ஆகிறப்போ எப்படி நம்மலாம் டிசிஷன் எடுக்க போறோம் அப்படின்றது தான் விஷயம். ஈஸியான விஷயம், இதை நல்லா பிடிச்சிக்கோங்க. இதுதான் பேசிக்கான விஷயம். நம்ம மற்ற கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை விட நம்ம இதை நம்ம ஏன் இதை ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்குறோம்னு சொன்னா இது அந்த அளவு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. இது ஒரு கீ மாதிரி. ஓகே, நம்ம இதை இது பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு பேசிக்கான ஒரு சார்ட் எடுத்தாச்சு. ஓகே, சார்ட் எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது, இதெல்லாம் எந்த இடத்துல வந்தா இதாகும், இது இப்போ நீங்க சில பேர் சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்த பிறகு இந்த மாதிரி அதாவது நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்த பிறகு அடுத்த கேண்டில் நமக்கு புல்லிஷ் தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி அதாவது நம்ம சூஸ் பண்ணிருக்க ஹேமர், ஷூட்டிங் ஸ்டார் அண்ட் ஸ்பின்னிங் டாப், டோஜி, அந்த மாதிரி கேண்டில்ஸ் அந்தந்த பொசிஷன்ல எங்கெங்க வர்றதை பொறுத்த நம்ம அடுத்த டிசிஷன் எடுக்க முடியும். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, இப்போ உதாரணமா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல இது நமக்கான ரெசிஸ்டன்ட் லைன் அண்ட் இதுக்கான சப்போர்ட் லைன். ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் லைன் வரைஞ்சிட்டோம் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன்லையும் நம்ம வரைஞ்சிட்டோம். பட் நம்ம இந்த கேண்டில்ஸ் எப்படி அப்ளை பண்ண போறோம், இந்த கேண்டில்ஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ற போறோம்ன்றத நம்ம இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா. ஸோ இது வாலடைல் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க. ஒரு நல்ல மார்க்கெட்டில் இந்த கேண்டில்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் 100% வின்னிங் ரேஷியோ கண்டிப்பாக நீங்கள் இது பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நம்மளான மார்க்கெட் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேமர் கேண்டில் அண்ட் இன்வெர்ட் ஹேமர் கேண்டில். ஹேமர் கேண்டில்னா என்ன, இன்வெர்டட் ஹேமர் கேண்டில்னா பார்த்துருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஹேமர் கேண்டில் சுத்தியல் மாதிரி இருக்குது ஹேமர் கேண்டில், அதை தலைகீழ போட்டா இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். இந்த ரெண்டு கேண்டில்ஸையும் நம்ம இப்போ சார்ட்ல எங்க இருக்கு, இந்த ஃபுல் கேண்டில்ஸையும் நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ
இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா வரைஞ்சிட்டோம். ஐ திங்க் நம்ம ஓகே நம்ம நல்லா ரெசிஸ்டன்ட் ஏரியா வரைஞ்சிப்போம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அது எங்க இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணோம், அது எந்த இடத்துல வந்தா நம்ம எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கேண்டில் ஸ்டிக் சொல்ல போகுது. அதை நம்ம கிளியரா பார்த்துக்கணும். ஏன் நான் இத்தனை தடவை சொல்றேன் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது அந்த அளவு முக்கியம். நாம எப்படி நம்ம பாஸ்ட் கிளாஸ்ல என்ன மாதிரியான டாபிக்ஸ் பார்த்தோமோ அந்த அளவுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி தான் இந்த மார்க்கெட் ஃபுல்லாவே ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஹேமர் கேண்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் வந்திருக்கு. ஸோ போத் பையர்ஸ்லேயே வரும், செல்லர்ஸ்லேயே வரும், நாம சொன்ன கேண்டில்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ நம்ம சொன்ன எல்லா கேண்டில்ஸுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் கிரியேட் ஆகுதுல்ல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் கிரியேட் ஆனா, அதாவது ஹேமர் கேண்டிலோ இல்லாட்டி இன்வெர்டட் ஹேமரோ டோஜியோ ஸ்பின்னிங் டோப்போ எனிதிங், நம்ம இந்த சூஸ் பண்ணிருக்க இந்த கேண்டில்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருந்துச்சுன்னு சொன்னா, உதாரணமா நம்ம சப்போர்ட் ஏரியாவில், ஓகே இது ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? இந்த சப்போர்ட் ஏரியா நம்ம சப்போர்ட் ஏரியாவை கிளியரா வரைஞ்சுப்போம். ஓகே, சப்போர்ட் ஏரியாவில் நம்ம இந்த கேண்டில் வந்து நம்ம சப்போர்ட் ஏரியாவில் வரைஞ்சுக்கிட்டோம்னா, ஓகேங்களா? ஸோ கிளியரா ஸோ சப்போர்ட் ஏரியாவில் வரைஞ்சிட்டோம். ஸோ நம்ம டீல் பண்ணிட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா வரைஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் ஏரியாவில் வரைஞ்சாச்சு. ஸோ சப்போர்ட் எல்லாத்துக்கும் ஓகேவான்னு பாருங்க. ஓகே, சப்போர்ட் ஏரியாவில் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி நமக்கு ரெசிஸ்டன்ட் லைன் ஒன்றும் வரைஞ்சிட்டோம். ஸோ ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? நான் சப்போர்ட் வரைஞ்சிட்டேன் அண்ட் அதே மாதிரி ரெசிஸ்டன்ட்டும் வரைகிறேன். ஓகேங்களா? சப்போர்ட்டை சரியாக வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நாம இப்போ சப்போர்ட் ஏரியா வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? அண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டன்ட் ஏரியா, ஓகே ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் நம்ம வரைஞ்சிப்போம். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ட் ஏரியா வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போ சரியான சப்போர்ட் லைன் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது, ஸோ இந்த இடத்துல நம்ம சொன்ன கேண்டில்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் ஹேமர் கேண்டில் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம பார்த்த ஹேமர் கேண்டில் இந்த இடத்துல இருக்கு அண்ட் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் டோஜி கேண்டில் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் ஸ்பின்னிங் டாப் பாருங்க, ஸ்பின்னிங் டாப் இந்த இருக்கு, இந்த இருக்கு, இது ஸ்பின்னிங் டாப், இது ஸ்பின்னிங் டாப். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயம் பார்த்தோம். டோஜி வந்துட்டோம். டோஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டோஜி நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா டோஜி அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்தையும் காமனாக ஒரு டோஜியாக எடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டோஜியும் அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி விதத்தில் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒரே ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ டோஜின்னு காமனாக எடுத்துப்போம். ஸோ டோஜி கேண்டில், ஸ்பின்னிங் டாப் அண்ட் வந்து ஹேமர் கேண்டில், ஸ்பின்னிங் டாப், இன்வெர்டட் ஹேமர் கேண்டில். ஸோ இதுதான் மேஜரான நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ். இது வந்து இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் நம்ம வரைஞ்சிட்டோம் இல்லையா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இதை வந்து வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ சரியாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, சப்போர்ட் அண்ட் ஏரியாவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ஏரியா ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஹேமர் கேண்டில் எடுப்போமே. சப்போர்ட் ஏரியாவில் கிரியேட் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் ஏரியாவில் இந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆகுனா சப்போர்ட் ஏரியாவுக்கு அப்புறம், அதாவது சப்போர்ட் ஏரியாவில் படுற மாதிரி இல்லாட்டி ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் படுற மாதிரி இந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆனிச்சுன்னு சொன்னா, அந்த சுத்தி மாதிரி இருக்கு பாருங்க, இந்த சுத்தி மாதிரி இருக்கிறது தான் ஹேமர் கேண்டில்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாருங்க இங்கே ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சுத்தி மாதிரி இருக்க ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆனிச்சுன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது சப்போர்ட் லைன்ல இந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆனிச்சுன்னு சொன்னா, இந்த ஹேமர் கேண்டில் சரியா பார்த்துக்கோங்க, இந்த ஹேமர் கேண்டில் சப்போர்ட் லைன்ல பட்டுருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது சப்போர்ட் லைன் கிரியேட் ஆயிருச்சுன்னு சொன்னா, நெக்ஸ்ட் வரப்போற கேண்டில் புல்லிஷ் கேண்டில். கிளியரா? நெக்ஸ்ட் வரப்போற கேண்டில் புல்லிஷ் கேண்டில். அதே மாதிரி இதே ஹேமர் கேண்டில் ரெசிஸ்டன்ட் லைன்ல வந்துருச்சுன்னு சொன்னா, அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் லைன்ல வந்துருச்சுன்னு சொன்னா, வெயிட் பண்ணுங்க, அது புல்லிஷ் கேண்டில் கிடையாது. ஓகே, நான் சொல்றேன். ஓகே,
இந்த ஹேமர் கேண்டில் ரெசிஸ்டன்ட் லைன்ல வரைஞ்சிருந்தோம்னா வந்துருச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ரெசிஸ்டன்ட் லைன்ல வரைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இது இங்க சப்போர்ட், நமக்கு இங்க ரெசிஸ்டன்ட்